ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தரின் ஆணைப்படி கட்சியின் பொருளாளராக மூத்த வழக்கறிஞர் ராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். இணை பொதுச் செயலாளராக இருந்த முனைவர் சண்முகம் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். துணை பொதுச் செயலாளர்களாக எம் செந்தில்குமார், ஆர்.கே. சுரேஷ், நெல்லை ஜீவா, ஆனந்த முருகன், டாக்டர் விஸ்வநாதன், டாக்டர் திருஞானம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். கொள்கை பரப்பு செயலாளராக சிமியோன் சேவியர்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். இளைஞரணி துணை செயலாளர்களாக சபாரத்தினம், பி.என்.ஆர். பாரி கணபதி மற்றும் பி.ஆர். சுரேஷ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தகவல் தொழில்நுட்பாணி செயலாளராக முனைவர் ஏ.பி.ஜி. ரமேஷ், தகவல் தொழில்நுட்பாணி துணை செயலாளராக நாராயணசாமி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாநில போராட்டக்குழு செயலாளராக அமலன் சவரிமுத்து, மாநில போராட்டக்குழு துணை செயலாளராக ஆல்பர்ட் மைக்லின் ராஜா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். வர்த்தகர் அணி செயலாளராக ஹென்றி ஜேம்ஸ், வர்த்தகர் அணி துணை செயலாளராக சிவகுமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சிறுபான்மையினர் அணி செயலாளராக முகமது இத்ரிஸ், மகளிர் அணி துணை செயலாளர்களாக சோபனபுரம் தமிழரசி, சசிகலா செந்தில்குமார், லீலாபாய், காயத்ரி தேவி ஆகியோரும், இலக்கிய அணி செயலாளராக சிதம்பரநாதன், அமைப்பு செயலாளராக அன்னை இருதயராஜ், துணை அமைப்பு செயலாளர்களாக மணிவேல் மற்றும் பிரபுராஜா ஆகியோரும், வழக்கறிஞர் அணி இணை செயலாளராக கே.ஆர். பாலாஜி ஆகியோரையும் நியமனம் செய்து ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்.